நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பாத்திரமா இருக்கிறீர்கள். நீங்கள் தங்கமா வெள்ளியா என்பதை முக்கியப்படுத்துவதை விட நீங்கள் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கிறீர்களா? நீங்கள் கனத்திற்குரிய பாத்திரமா இருக்கிறீர்களா? மண் பாத்திரமும் கனமுள்ள பாத்திரமாய் மாறும். இயேசு அந்த பாத்திரத்தை நிரப்பினாள். கற்சாடியும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு உதவியாக்கப்படும். அது இயேசுக்கு முன்பாக வந்து வைக்கப்பட்டால். அநேக தங்க பாத்திரங்கள் உண்டு, அநேக வெள்ளி பாத்திரங்கள் உண்டு. நான் பெரிய திறமைசாலி, பொற்சாடியை போல அழகுக்கும் விளம்பரத்திற்கும் வைக்கப்படுகிற பாத்திரங்களும் உண்டு. அந்த பாத்திரங்கள் எஜமானனுக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரங்கள். எஜமானனுக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த பாத்திரமும் கனவீனத்திற்குரிய பாத்திரம் என்று வேத வசனம் சொல்லுகிறது.